இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. இன்னைக்கு நடைபெற்ற இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையிலையும் இரு நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதலை நிறுத்தி கொள்ள ஒப்பு கொண்டிருக்கிறதா ஒரு தகவல் வருது. இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். போர் வெறி சங்கிகளை தவிர இன்ன பிற போரின் கொடூரம் என்னன்னே தெரியாம அதை ஒரு மாதிரி குளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்ன பிற பொது ஜனங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இனிப்பான ஒரு செய்தியாக தான் இது இருக்கும். அந்த பக்கம் குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, காஷ்மீர்னு பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற மாநில மக்களுக்கெல்லாம் இது மிகச்சிறப்பான ஒரு இனிப்பான செய்தி. அதுலாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்குள்ள இருக்கிற மக்களே பல பேர் இதை கொண்டாட தான் செய்வாங்க. ஷேர் மார்க்கெட்லாம் இன்னைக்கு 4% அளவுக்கு ஏறி இருக்குது. ஸோ இந்தியாவுக்குள்ள இருக்கிற பிஸ்னஸ் மேன்கள், முதலீட்டாளர்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்குது. அதிரடியான போர்லாம் இமிடியேட்டா கிடையாதுங்கிற அந்த விஷயம். ஆனா மக்களுக்கு இந்த செய்தி ஒரு மாதிரி மகிழ்ச்சியானதா இருந்தாலும் நம்மூர் மீடியாக்களால இந்த நியூஸை தாங்கிக்கவே முடியல. 2 நாளா உருட்டுன்னு உருட்டுறானுங்க. ஆக்சுவலா அவனுங்களை சொல்லியும் தப்பு கிடையாது. நம்மூர் மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்கள்லாம் இருக்குதுல்ல, அது இந்த 5-6 நாட்களா பார்த்த வியூஸுங்கிறத அவங்களோட வரலாற்றிலேயே இல்லாத ஒரு வியூஸை சமீப நாட்கள்ல எந்த ஒரு மேட்ருக்குமே இவ்வளவு அட்டென்ஷன் கிடைச்சிருக்காது பப்ளிக்கிட்ட இருந்து. அவங்க இந்த 5-6 நாளா பார்த்த வியூஸும் சரி, வருமானமும் சரி, சமீப நாட்கள்ல பார்க்காத ஒரு விஷயம் தான். இப்படி திடீர்னு ஏற்பட்ட இந்த வருமான இழப்பை இமீடியட்டா எப்படி ஈடுகட்டுறதுன்னு தெரியாம நம்ம ஊர் நியூஸ் சேனல்கள்லாம் ஒரு மாதிரி வெறி பிடித்த மனநிலையில தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. பாகிஸ்தான் அங்க அத்துமீறல், சந்துக்குள்ள பூந்த பாகிஸ்தான், பொந்துக்குள்ள இருந்து வெளியே வந்த பாகிஸ்தான்ங்கிற மாதிரியான செய்திகளை இப்பயும் துண்டு துக்குடா நியூஸுகளை அவங்க கசியை விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, அந்த பக்கம் ட்ரம்ப் சிம்பிளா ஒரு ட்வீட்டை போட்டு மொத்த மேட்ரியும் முடிச்சு விட்டாரு. இவங்களோட வருமானத்துக்கு அவர் இமீடியட்டா ஆப்பு வச்சு விட்டாரு. என்ன பண்றது, ஒரு பக்கம் ட்ரம்பால அந்த பக்கம் மோடிக்கு கணிசமான இமேஜ் சரிஞ்சு கிடக்குது. அதை எப்படி தூக்கி நிறுத்துறது, அதை எப்படி மீட்டு எடுக்கிறதுன்னு அந்த பக்கம் சங்கி வகையராக்கள், ஜி வகையராக்கள் ஒரு மாதிரி தட்டு தடுமாறி அப்படி இப்படி உருட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. இந்த பக்கம் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு வருமான இழப்பு, அதாவது நியூஸ் சேனல்களுக்கு. இது ரெண்டும் சேர்ந்து தான் இப்போ இன்னும் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் சம்பந்தமான செய்திகளை ஒரு மாதிரி உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. இந்த கூத்தெல்லாம் ஒரு பக்கம்னா, அந்த பக்கம் இந்த முன்னாள் ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவ அதிகாரிகள்னு உக்காந்துக்கிட்டு கதை சொல்றாங்க பாத்தீங்களா. அவங்க பண்ற அலிச்சாட்டியம்ங்கிறது அதுக்கு மேல. அவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் அம்புலி மாமா கதைகளை தான் சொல்றாங்க. ஒரு சங்கி மனநிலையில இருந்து தான் ஆல்மோஸ்ட் அத்தனை முன்னாள் ராணுவ வீரர்கள், அதிகாரிகள் அத்தனை பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா ராணுவம் சம்பந்தமான நுணுக்கமான தகவல்கள்லாம் நம்மளை விட முன்னாள் ராணுவ அதிகாரிகளுக்கும் வீரர்களுக்கும் தெரியுங்கிறதெல்லாம் உண்மைதான். அதை அவங்க பொதுமக்கள் மத்தியில பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நியாயம்தான். அதை அவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா அது மட்டும்தான் அவங்களுடைய பொறுப்பா, அது மட்டும்தான் அவங்களோட கடமையா? போருங்கிறது எத்தனை கொடூரமானது, போரின் பின்விளைவுங்கிறது எத்தனை மோசமானதுங்கிறதெல்லாம் நம்மளை விட அந்த முன்னாள் ராணுவ அதிகாரிகள், வீரர்களுக்கெல்லாம் தெரியும் தானே. அதையும் கூட சேர்த்து அவங்க சொல்லணும் தானே. எங்கேயாவது எந்த இடத்துலயாவது போரின் கொடூரத்தை பத்தி இந்த முன்னாள்கள்லாம் பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? அத்தனையும் சங்கிகளை உசுப்பேத்துற மாதிரியான அம்புலி மாமா கதைகள் தான். இன்ஃபேக்ட் இந்த விஷயத்துல இந்த முன்னாள்கள், நம்மூர் மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்கள் இதை மட்டுமே குறை சொல்றதுல பெரிய அளவுக்கு நியாயம் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பொதுமக்களே அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த போர் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் கொண்டாடுறது, அதுல பரவசம் அடைகிற மனநிலையில தான் பொது ஜனத்திலேயே கணிசமான ஆட்கள் இருக்கிறாங்க. பொது புத்தியிலேயே போற குளோரிஃபை பண்ற அந்த மனநிலைங்கிறது ஒரு மாதிரி கணிசமான அளவுல இருக்கதான் செய்யுது. ஸோ மக்களோட மனநிலை இப்படி இருக்கும்போது அப்புறம் இதை யூஸ் பண்ணி காசு பண்றதுக்கு அந்த பக்கம் முன்னாள்கள், நம்ம ஊர் நியூஸ் சேனல்கள்லாம் முயற்சி பண்ணதான் செய்யும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதைத்தானே அவங்க கொடுப்பாங்க. இவங்களுக்கு தேவைப்படுறத அவங்க கொடுத்தாதானே அவங்க வியாபாரம்ங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ஸோ முன்னாள்களும் இந்நாள் நியூஸ் சேனல்களும் எந்த காலத்திலையும் திருந்த போறது கிடையாது. பொதுமக்கள் தான் ஒரு மாதிரி போரின் கொடூரத்தையெல்லாம் உணர்ந்து தங்களோட மனநிலையை மாற்றிக்கணும். இதையெல்லாம் கொண்டாடுற அந்த மனநிலையிலிருந்து வெளியே வரணும். மக்கள் அவங்களாதான் அவங்கள காப்பாற்றிக்கணுமே தவிர மீடியாக்கள்லாம் அவங்கள காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவ்வளவுதான்.
மற்றபடி நாம் தமிழர் கட்சிக்கு திரும்பவும் விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்குது. தம்பிகள்லாம் ஒரு மாதிரி உற்சாகத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அடுத்த ஆட்சி நம்மளுதான் ஒரு மாதிரி ஆர்வமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏற்கனவே கொடுத்த அந்த கரும்பு விவசாயி சின்னம் கிடையாது இந்த தடவை, அதுல கரும்பை தூக்கிட்டு வெறும் விவசாயி மட்டும்தான். அதே மாதிரி அந்த விவசாயி சின்னத்தில் இருந்த பிக்சரையும் இந்த தடவை மாத்தி இருக்கிறாங்க. நொன்னனையே ஒரு மாதிரி கார்ட்டூன் படமா மாத்தி முறுக்கு மீசையோட கையில கலப்பையை கொடுத்து விட்டுருக்காங்க. ஆக்சுவலா இதுல ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா நொன்னனுக்கு செல்வாக்குங்கிறது அண்ட சராசரங்கள் முழுக்க நிரம்பி கிடக்குது. குறிப்பா நாக்பூர் ஜிகல்டிய நேரடியா பேசுற அளவுக்கு அண்ணனுக்கு செல்வாக்கு இருக்குதுன்றதுனால அவருக்கு இந்த சின்னம் திரும்ப கிடைச்சதுல எல்லாம் ஒரு ஆச்சரியமும் கிடையாது. இன்ஃபேக்ட் போன தடவையே அந்த சின்னத்தை எதுக்கு புடுங்கினாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா அண்ணன் அவரோட விசுவாசத்துல ஒரு 5% கூட குறைச்சிக்கல. அப்புறம் அதுக்கு பிரதி உபகாரமா அவங்க பண்ற விஷயத்துல மட்டும் எப்படி குறை வச்சாங்கன்னு எனக்கு புரியல. எது எப்படியோ நொன்னனுக்கு திரும்பவும் அந்த சின்னத்தை கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். இதுல எனக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, நொன்னன் கையில எதுக்காக கலப்பையை கொடுத்தாங்க அப்படின்றதுதான். ஏன்னா நொன்னன் தான் வாயிலேயே விவசாயம் பண்ற ஆளாச்சு. கலப்பைங்கிறது கையில் வயல்வெளிகளில் இறங்கி விவசாயம் பண்ணுறவங்க ஒரு மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு போகிற ஒரு ஐட்டம். வாயில் விவசாயம் பண்ணுற நொன்னனுக்கு எதுக்கு கையில் கலப்பைங்கிறது தான் எனக்கு இருக்கிற முக்கியமான கேள்வியே. ஆக்சுவலாக உண்மையில் நொன்னனுக்கு பர்ஃபெக்டான ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா இந்த சின்னத்துக்குள்ளே இருக்கிற நொன்னனோட அந்த பிக்சரை எப்படி மாற்றிருக்கணும்னா, நொன்னன் வாயில் கலப்பையை கவிக்கிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கணும். நொன்னன் பல்லில் கலப்பையை கடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த பிக்சர் இருந்திருந்ததுன்னா அதுதான் நொன்னனுக்கு பர்ஃபெக்டான சின்னமா இருந்திருக்கும். இல்லைன்னா நொன்ன வாயை திறந்தாருன்னா உள்ள வயல்வெளிகள்லாம் தெரிகிற மாதிரி அந்த பிக்சர் இருந்திருந்ததுன்னா அது இன்னும் பர்ஃபெக்டா இருந்திருக்கும். நொன்ன வாயை திறந்த மேனிக்கு இருக்கிறாரு, உள்ள வயல்வெளிகள்லாம் இருக்குது, அங்க ஆடு புழக்க போடுது, மாடி சாணி போடுது, அதையெல்லாம் தம்பிகள் அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை தேர்தல் ஆணையம் நொன்னனுக்கு சின்னமா கொடுத்திருந்தா அதுதான் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் பர்ஃபெக்டான சின்னமா இருந்திருக்கும். ஏன்டா தம்பிகளா நான் சொல்றத ஒத்துக்கிறீங்க தானே? ஏன்னா நொன்னன் தான் வாயில விவசாயம் பண்ற ஆளாச்சு. அப்புறம் வாயை திறந்தா உள்ள வயல்வெளி எல்லாம் தெரிஞ்சா தாண்டா அது பர்ஃபெக்டா இருக்கும். நொன்ன வாயை திறந்த மேனிக்கு இருக்கிறாரு, உள்ள வயல்வெளி, வான்வெளி, வங்காள விரிகுடா, வைகையாறு எல்லாமே தெரிகிற மாதிரி அந்த பிக்சர் இருந்தா எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும். இப்பயும் ஒன்றும் காலம் கெட்டு போயிடல, காலம் கடந்து போயிடல. நொன்னங்கிட்ட சொல்லுங்க அந்த பிக்சரை அப்படி மாத்தி ஏதாவது புது சின்னம் வாங்க முடியுமா, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமாங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சியை பண்ணி பாருங்க. அதுதான் பர்ஃபெக்டா நெம்ப பர்ஃபெக்டா இருக்குங்கிறேன். அப்புறம் நீயா நானா கோபிநாத்தை நேத்துல இருந்து சீமான் தம்பிகள்லாம் திரும்பவும் பிடிச்சி கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா கோபிநாத்தை அவனுங்க எப்பயும் கடிக்கிறதா, இடையில கொஞ்ச நாள் விட்டுருந்தானுங்க, திரும்பவும் கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. என்னடா கதை, கோபிநாத்தோட இவனுக்கு புதுசா என்னடா பஞ்சாயத்துன்னு அந்த பக்கம் எட்டி பார்த்தா ஸ்டாலின் பாரதிங்கிற ஒரு தமிழ் தேசிய தம்பிய, ஒரு பால் புட்டிய நேத்து நீயா நானா எபிசோட்ல கோபிநாத் அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாராம். திராவிட சிந்தனை கொண்ட கோபிநாத் தமிழ் தேசியர்களை அவமானப்படுத்துறத ஒரு வேலையாவே வச்சுக்கிட்டு செய்கிறாராம். அதனாலதான் இவனுங்க அவர் மேல பாஞ்சு பெறான்றானுங்களாம் அப்படின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. சரி, ஸ்டாலின் பாரதிங்கிற அந்த பால் புட்டிக்கு நேத்து அப்படி என்னதான் அவமானம் நடந்தது, கோபி அந்த தம்பி மேல அப்படி என்ன கொடூரமான வன்மத்தை கொட்டிட்டாரு அப்படின்னு அந்த பக்கம் எட்டி பார்த்தா அது எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்ஃபேக்ட் கோபி அந்த தம்பியை பக்குவமா, ரொம்ப பக்குவமா தான் கையாண்டிருக்கிறாப்புல. அவரை பெருசாலாம் ஓட்டவே இல்லை. அவர் வாயிலிருந்து சில வார்த்தைகள் வர்ற மாதிரி இவர் நேக்கா பேசி, நீ சின்ன பைய, உனக்கு அவ்வளோ விவரம் பத்தாத, சீமானுக்கு சப்போர்ட் பண்ற சில்லற தம்பி தானே நீ, அப்புறம் உனக்கெல்லாம் அறிவு அவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மேட்டரை முடிச்சு விட்டுருக்கிறாரே தவிர இவனுங்க கூற அளவுக்கு அங்கே கொடூரமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நேற்று நீயா நாடாவோட அந்த தலைப்பே என்னன்னா, ஒரு பக்கம் ட்ரோலை பொழப்பா செய்கிறவங்க, அந்த பக்கம் இவங்களுக்கு ட்ரோல் கண்டென்ட் கொடுக்குற ட்ரோல் மெட்டீரியல்களா இருக்கிறவங்க, அதாவது இந்த பக்கம் கலாய்க்கிறவங்க, அந்த பக்கம் கலாய்க்கப்படுறவங்க. இதுல இந்த ஸ்டாலின் பாரதி கலாய்க்கப்படுற ஸ்டைல்ல உக்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி சிறுபிள்ளைத்தனமா அழுது புலம்பிக்கிட்டு இருந்தாப்புல. அதாவது இவங்கெல்லாம் என்ன ஓவரா கலாய்க்கிறாங்க, என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியல, நான் பேசுற அரசியல் இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆத்திரம் மூட்டுது, அதனால பர்சனலா என்ன அட்டாக் பண்றாங்க, என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க, இதை கண்டு எங்க அம்மா பயப்படுறாங்க, இனிமே நீ அரசியல் பேசக்கூடாது, வெளியில போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடுகளை எல்லாம்
கட்டளையெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு விதிக்கிறாங்க. ஸோ என்னோட வளர்ச்சியவே இவங்க தடுக்கிறாங்க, இவங்களோட ட்ரோலால் என் வாழ்க்கையே பாதிக்கப்படுது அப்படின்னு சீமானின் அந்த சில்லறை தம்பி அந்த பால் புட்டி ஒரு மாதிரி அழுது புலம்பிக்கிட்டு இருந்தாப்புல. இன்றைய உலகத்தில் ட்ரோலுங்கிறதெல்லாம் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். பப்ளிக்கில்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, பப்ளிக்கில் பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சுன்னா ட்ரோல்லாம் தவிர்க்கவே முடியாது. யாருமே அதுக்கு விதிவிலக்கே கிடையாது. ட்ரோல் பண்ண முடியாத கண்டென்ட்டு, ட்ரோல் பண்ண முடியாத ஆளுன்னெலாம் இந்த பூலோகத்தில் இன்னைக்கு தேதிக்கு ஆளே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு பப்ளிக்கில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே அந்த உண்மை தெரியும். இன்ஃபேக்ட் ட்ரோலுங்கிறதெல்லாம் பப்ளிக்கில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா விளம்பரம் மாதிரி தான். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். சில அத்துமீறல்கள்லாம் நடக்குது தான், சில அப்யூஸ்கள்லாம் நடக்குது தான். அதை அந்த பக்கம் இருக்கிறவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது, கருத்தால் தான் எதிர்கொள்ளணுங்கிறதெல்லாம் அந்த சைடில் இருக்கிறவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்குது. நம்மளை ஓவராக ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு விளம்பரம் கிடைக்குது, அதன் மூலமாக நம்மளோட இமேஜ் கூடுதுங்கிற அந்த யதார்த்தமெல்லாம் இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. இந்த ஸ்டாலின் பாரதிக்கும் அதெல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சிருக்குது. கோபி அந்த பால் புட்டி வாயிலிருந்து அந்த மேட்டரை நேக்கா உருவிட்டாப்ல. நீ ஒரு மாதிரி வியூஸுக்கு தானே பேசுகிற, இந்த வார்த்தையை விட்டோம்னா அடுத்தது வியூஸ் கூடும், அவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்படி பேசினோம்னா அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரியெல்லாம் எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசுகிற. அப்புறம் அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னா ஐயோ அடிச்சு விட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கிள்ளி வச்சுட்டாங்கிற மாதிரி பால் புட்டி மாதிரி ஒப்பாரி வைக்கிறியா, இதெல்லாம் ஒரு நியாயமா? நீ வியூஸுக்கு தானே பேசுகிற அப்படிங்கிறதெல்லாம் கோபி அந்த பால் புட்டி வாயிலிருந்த ஒரு மாதிரி உருவிட்டாரு. அந்த தம்பியும் பார்க்கறதுக்கு தான் பால் புட்டி மாதிரி இருக்கிறாப்புலையே தவிர படு மெச்சூராக தான் தெரிகிறாப்புல. காசு விஷயத்துலலாம் ரொம்ப கருத்தாக தான் இருப்பாப்புல போல. ஒரு மாதிரி நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அந்த தம்பியும் சைலண்ட் ஆகிட்டாப்புல. அங்கே நடந்தது இவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு சீமான் தம்பிகள்லாம் சீர்னு சீறிக்கிட்டு இருக்கிறானுங்க. தமிழ் தேசியம் பேசுறாருன்றதுனாலேயே கோபி குறி வச்சு அந்த தம்பியை கொடுமைப்படுத்திட்டாப்புல. அவர் அதுக்கப்புறம் என்ன பேசினாப்புல, கோபியை அவர் மடக்கின அந்த விஷயத்தையெல்லாம் எடிட்ல கட் பண்ணி தூக்கி எறிஞ்சுவிட்டு வெறுமனே கோபி அந்த கூமிட்ட தம்பியை மடக்கின அந்த போர்ஷனை மட்டும் போட்டு ஒரு மாதிரி விளம்பரம் தேடுறாங்க. இதெல்லாம் அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையான்னு கூமிட்ட தம்பிகள்லாம் குமரி தள்ளுறானுங்க. உண்மையில் நேற்று எபிசோடில் ஸ்டாலின் பாரதிய கோபி மடக்கின அந்த விஷயங்கிறது இவங்களுக்கு பிரச்சனையானது கிடையாது, அதெல்லாம் கதையே வேற. நேற்று அதே எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு நடந்திருக்குது. அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் யார் தெரியும்ல, ஆண்ட பரம்பரை. நான் நடக்கும்போதே ஒரு மாதிரி கெத்தோட தான் நடப்பேன். எனக்கு பெரிய மன்னர் பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. நானெல்லாம் மகாராஜாக்களின் வம்சாவளியாக்கும்னு இதே நீயா நானாவில் பேசி செமத்தியான ட்ரோல் கண்டென்ட்டாக மாறினான். அந்த தம்பி நேற்று நீயா நானாவில் அவ்வளவு மெச்சூராக அவ்வளவு பக்குவமாக ஒரு விஷயத்த சொல்கிறான். நான் இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க, யதார்த்தத்தை உணர்ந்துட்டேன், பிறப்பால் அனைவரும் சமங்கிற அந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்போ மாதிரியெல்லாம் கேஸ்ட்டை பற்றியோ இன்ன பிற விஷயங்களை பற்றியோ எல்லாம் பேசிக்கிட்டு தெரியறதில்ல. இப்போ நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு பொறுப்பாக இருக்கிறேன். இப்போ எனக்கு அந்த ஜாதி பெருமிதமெல்லாம் கிடையாது அப்படின்னு அதே நீயா நானாவில் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்குறான். இதுதான் கூமுட்ட தம்பிகளுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி நிற்குது. இந்த விஷயத்தை கோபி சிம்பிளா பண்ணிட்டாரு. லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட இந்த மாதிரியான மனமாற்றத்தை கோபி கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இது சீமான் தம்பிகளுக்கு ஆகவே ஆகாத விஷயம். அவனுங்க பேசுற அந்த தூய தமிழ் தேசியத்துக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி எதிரான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் 4-5 வருஷத்துக்குள்ளேயே இமீடியட்டா திருந்தி ஜாதி பற்றிலிருந்து வெளியில வந்து ஜாதி வெறியெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி அதுக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நொன்னை எப்படி பொழப்பு நடத்துவாரு, இந்த கூமுட்டைகள்லாம் எப்படி பொழப்பு நடத்துவானுங்க, இவனுங்க பேசுற இந்த தூய தமிழ் தேசியத்துக்கெல்லாம் என்ன மீனிங் இருக்க போகுது? அண்ணனின் அரசியல் அஸ்திவாரத்தையே ஆற்ற வேலைகள் தான் அதெல்லாம். அதை கோபி ரொம்ப சிம்பிளா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. தொடர்ச்சியான அவரோட நீயா நானாக்கள்ல சாதிய வன்மம், சாதி பெருமை, இந்த விஷயங்களெல்லாம் அடிச்சு உடைச்சு ஒரு மாதிரி சமத்துவத்தை நோக்கி அவர் பல விஷயங்களை சிம்பிளா வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இதை இந்த கூமுட்டைகளால் தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கோபியை பிடிச்சி கடிச்சு வைக்கிறத இவனுங்கெல்லாம் ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ சங்கிகளின் போர் வரிக்கு எப்படி ஒரு எண்டே கிடையாதோ அதே மாதிரி தான் தம்பிகளின் சாதி வரிக்கும் ஒரு எண்டே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அதுதான் அஸ்திவாரமே. இன்ஃபேக்ட் இவங்களோட அரசியலே அதுதான். பொது ஜனந்தான் இதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இவங்கெல்லாம் எந்த காலத்துலையும் திருந்த போகிறதும் கிடையாது, மாற போகிறதும் கிடையாது. அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.